அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து 37 சைஸ் வந்து செஸ்ட் அளவு, 38 மிடில் செஸ்ட், இடுப்பு சுற்றளவு 33, பேக்ல போட் நெக்கு, ஃப்ரண்ட்ல நார்மல் டீப் நெக்கு வித் பட்டியோட. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாத் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் பிடிச்சி தைக்கிற அளவுக்கு உயரம் 13 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச், 14 இன்ச்சுக்கு வந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 15 பாதி, அதை வந்து டிவைட் பண்ணோம்னா 7.25 இன்ச்சு வருது. ஸோ போட் நெக் அப்படின்றதுனால இது வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் அப்படியே வைக்கிறோம். நார்மல் பேக்ல வந்து நம்ம டீப் நெக் வைக்கிறதா இருந்தால் இதில் மைனஸ் பண்ணுவோம். ஆனால் போட் நெக்குக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஃபுல் ஷோல்டர் கட்டிங் எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று வந்து போட் நெக்கு, இன்னொன்று வந்து காலர் நெக்கு, இன்னொன்று வந்து ஹை நெக்கு. இந்த மாதிரி வர்ற எல்லா பிளவுஸுமே ஃபுல் ஷோல்டர் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அதே போல் இந்த ஷோல்டருடைய எண்டில் நம்ம 7.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம கிராஸ் எடுத்துக்கணும். ஷோல்டர் கிராஸ், இந்த இடத்துல ஷோல்டர் கிராஸ் எடுத்துக்கணும். இப்போ அப்பர் செஸ்ட், அதாவது மார்பு சுற்றளவு 37 டிவைடட் பை 12 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல கழுத்தினுடைய அகலத்தை நம்ம முதல்ல குறிச்சுக்கணும். இப்போ கழுத்தினுடைய அகலம் வந்து 37 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 12ஆல வகுத்தோம்னா நமக்கு 3 இன்ச்சு வருது. அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த ஷோல்டர் கிராஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷோல்டர் கிராஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த இடம் ஆம்களுடைய இறக்கம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, 37 டிவைடட் பை 6 அப்படின்னா 6.1. ஆம்களுடைய இறக்கம் இந்த மாதிரி 6.1க்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது முழுக்க நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கட் பண்றேன், அதனால நல்லா கவனிங்க. அதே போல 7.25 இன்ச்சு ஷோல்டர், 1/2 இன்ச்சு மைனஸ். இப்போ 7.25 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல ஆம்களுடைய லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். 37 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.25 இன்ச்சு மார்பு சுற்றளவு. 9.25 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸா சேர்த்துக்கலாம். ஃபுல் ஷோல்டர் இருக்கிறதுனால இந்த 3/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்றதுனால இந்த இடத்துல 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சு. புரியுதுங்களா? இப்போ 6.1 அது அப்படியே 2ஆ பிரிச்சோம்னா 3.5 பாயிண்ட் பிளஸ் 1/4 இன்ச்சு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்ல எடுத்து, இப்போ ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 இன்ச். இப்போ மேல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 8 இன்ச்சு வருது. இது எப்படி புதுசா மேல இருந்து செக் பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து செக் பண்ணும்போது 8 இன்ச்சு வரணும். அதுவே 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரி, ஓகேங்களா? கரெக்டா 1/2 இன்ச்சில் நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துல நாம எடுக்கணும். கரெக்டா 8 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 33. ஸோ 33 இன்ச்சு இடுப்பு அளவு. அது 4ஆ டிவைட் பண்ணோம்னா 8.25 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பிளஸ் 1 இன்ச்சு டாட் எடுத்துக்கிறோம். ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிறோம். அப்புறம் இது அப்படியே நம்ம 2ஆ பிரிச்சு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ சின்ன ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு. 2.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சு நம்ம ஷோல்டரா வைக்கணும். அதே போல இந்த இடத்துலயும் 3 இன்ச்சு நம்ம இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு போட் நெக்கோட ஷேப் எவ்வளவு வேணும் அப்படின்றத பொறுத்து நாம எடுத்துக்கணும். மினிமம் இந்த இடத்துல 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். எப்படி 3 இன்ச்சு அப்படின்னா, இந்த அக்ராஸ் செஸ்டுடைய பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இதுக்கு கீழே டெப்த் போகக்கூடாது. ஸோ இதுக்கு மேலதான் இருக்கு. அதனால இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3 இன்ச்சு இருக்கு. அதே போல ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 3/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஷேப்பை ஸோ இந்த மாதிரி இந்த கிராஸ் வர்ற மாதிரி வச்சு நம்ம எடுத்துட்டு போட் ஷேப் நமக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு நம்ம அடுத்தது. இப்போ இந்த டாக்குடைய உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 38 இன்ச்சு மிடில் செஸ்ட். அதை 4 பிரிச்சோம்னா 9.5 பிளஸ் 1 இன்ச்சு, அப்போ 10.5 இன்ச்சு வரைக்கும் நாம எடுத்துக்கலாம். மேல லைன் 10.5 இன்ச்சு வரைக்கும் மிடில் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த லைன் இது மாதிரி போட்டு இப்போ நம்ம 1 இன்ச்சு டாட் கொடுத்துக்கிறோம். அந்த 1 இன்ச்சு நம்ம வந்து 2ஆ பத்து. இப்போ நம்ம இடுப்பளவுக்கிட்ட இந்த மாதிரி லைட்டா கிராஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் நிறைய டீப் வைக்காம ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் நான் இந்த இடத்துல என்ன செய்யறது, நெக்கினுடைய டீப் வந்து ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் இந்த ஷேப் எடுத்து லைட்டா இந்த மாதிரி ஷேப் எடுத்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி லைட் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தேவையான அப்செட் பண்ணிக்கலாம். நேரத்தில் இந்த டாட் மாறாமல் இருக்கிறது இந்த மாதிரி வேலைக்கு கொண்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி எளிமையான மெத்தட்ல அடுத்தது பெல்ட் எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டு எப்பவுமே ஊக் பட்டிட்டு நம்ம ஒரு லைன் இது மாதிரி விடுவோம். இந்த சைட்லையும் பட்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டி சைடில் ஒரு மார்ஜின் போட்டு இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
கரெக்டா இதுல 3/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்ல வந்து நார்மல் டீப் நெக், அதனால மைனஸ் இங்கேயும் மைனஸ் அது மாதிரி அப்படியே தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் சைடு மார்ஜின் சைடு அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஷோல்டர் வந்து நமக்கு 7.25 இன்ச்சு. ஸோ 7.25 இன்ச்சு ஷோல்டர், ஃபுல் ஷோல்டரு. அதில் 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா அப்போ நமக்கு 7 இன்ச்சு ஷோல்டர் வருது. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடில் அதை அப்படியே எடுத்துடணும். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் இந்த மாதிரி கரெக்டா எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆம் போடுற ஷேப் ஏற்கனவே இது பேக் ஃபேஸ் ஆம் போடுற வந்து இருக்கு. ஸோ அதை என்ன பண்றோம், 4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் எடுத்து மேல ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேக் பீஸுடைய அளவு. அப்ராஸ் செஸ்டுடைய அளவு 6.1 பார்த்தீங்கன்னா 3.1க்குள்ள 4 இன்ச்சு கீழே வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இங்க 4 இன்ச்சு உள் பக்கமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நமக்கு 3 இன்ச்சு இருக்கு. அதே போல இந்த இடத்துலையும் வர மாதிரி ஃப்ரண்ட் நெக் உடைய ஷேப் ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு 4 இன்ச்சு 6.25 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு 4 இன்ச்சு மைனஸ். இப்போ செஸ்ட் டிவைடட் பை 4 9.25 இன்ச்சு செஸ்ட் பிளஸ் 3/4 இன்ச்சு வந்து நம்ம இங்க டாட் எடுத்துக்கணும். இந்த 3/4 இன்ச்சு எதுக்குன்றதை நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டு இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ் நம்ம எடுக்கும். ஆம் போல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு 8 இன்ச்சு பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து நாம இந்த இடத்துல டாட்டாக வச்சுக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் செஸ்டுடைய ஷேப்புக்காக 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். மிடில் செஸ்ட் வந்து 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு வருது. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5. அதே 38 டிவைடட் பை 3 அப்படின்னா 12.6 பிளஸ் ஸ்டிச்சிங் காலிச்சு ஒரு 5. சப்போஸ் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டலாம். அதே மாதிரி பஸ் பாயிண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேக்ல வந்து நமக்கு மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். மிடில் செஸ்ட் 38 ரெண்டா பிரிச்சோம்னா நமக்கு 19 இன்ச்சு பாருங்க. பேக்ல வந்து 9.5 இன்ச்சு இருக்கு. 9.5 இங்க 19 பிளஸ் 1 இன்ச்சு. அடுத்தது இது அப்படியே வந்து நம்ம பேக் பீஸை வந்து இந்த இடத்துல
வச்சுட்டு இந்த ஷேப் வந்து நம்ம இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது முன்னு பின்னு இல்லாம கரெக்டா இருக்கும். அப்புறம் மிடில் செஸ்ட் வந்து 38, அது 10 டிவைட் பண்ணோம்னா பாடியில 10ல் ஒரு பாகம் 3.8. இது வந்து டாப் சென்டர் பாயிண்ட் குறிக்கிறதுக்கு. இங்க வந்து 3/4 இன்ச் அண்டர் பஸ்ட்ல 3/4 இன்ச் மைனஸ் 3.1. அடுத்தது இப்போ ஒருவேளை நீங்க புதுசா முதல்ல இப்பதான் செய்யறீங்க அப்படின்னா நீங்க சார்ட்ல கட் பண்ணிட்டு அப்புறமா கிளாத் மேல வச்சு செய்யுங்க. நான் ஏற்கனவே டைலர் தான், சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி லைனிங்ல போட்டுருங்க. ஸ்டிச்சிங்க்கு இங்க 4 இன்ச் விட்டுருங்க. சரிங்களா? அப்போ இதை தான் நம்ம கணக்கு போடணும். இப்போ இடுப்பளவு 33, 8.25 வரணும். அப்போ 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 2.25 ஒரு பாயிண்ட் போக 8.25 பிளஸ் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் ஆகும். அதே போல இந்த 3 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 3 ஒரு பாயிண்ட் போக மிடில் செஸ்ட் 9.5 பிளஸ் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் ஆகும். இந்த மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இப்போ அண்டர் பஸ்டுடைய பாயிண்ட் பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து ஸ்டாண்டர்டா 2 இன்ச்சு, இங்க மேல 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஷேப் வந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அளவு 1/2 இன்ச்சு மேல, இந்த 3 பாயிண்ட்டும் கரெக்டா ஒன்னோட ஒன்னா இணையிற மாதிரி இந்த ஷேப்பை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுதான் பிரின்சஸ்னுடைய ஷேப். இது அப்படியே இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த ஷேப் வரும். இப்போ கிராஸ் பட்டினுடைய அளவை நம்ம எடுத்துக்கிறோம். அண்டர் பஸ்ட் டாட்னுடைய உயரம் 3.5 இன்ச் இருக்கு, அதுல பாதி 1.25. அதே போல இங்கேயும் அந்த 1.25 நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்ப இந்த டாட்னுடைய ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும். கரெக்டா 4.25 இருக்கு. அதே போல 4.1 இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இடுப்பளவு நம்ம கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டா 5.5 நமக்கு வரணும். ஊஃப் பட்டிக்கு 4 இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி வெளிப்பக்கமா கொடுத்து லைட்டா கிராஸ் கொடுத்து எடுத்து இந்த ஷேப் வருது. ஷேப் ஆம்கோல் கிட்ட கரெக்டா எல்லாரும் இந்த ஸ்கேல் வச்சுக்க மாட்டாங்க, அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டா ஷேப் வராது, அதனால அழகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டோம்னா அழகா இருக்கு பார்க்கறது. ஸோ அதே மாதிரி ஆம்கோட ஷேப் இங்க மாறாம நம்ம எடுத்துக்கணும். பஸ் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ பட்டி எடுக்கும். இப்போ பட்டி எடுக்கிறதுக்கு பேக் பீஸ் முடிய அளவு கரெக்டாக. ஸோ இந்த பட்டி என்னுடைய ஷேப் எடுக்கணும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் கால் சின்ன கப்பில் சின்னதாக ஒரு டாட் பிடிச்சோம்னா கப் வந்து நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு அழகா பென்சில் ஷேப் வந்துடும். ஸோ எப்பவுமே ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் வர மாதிரி வச்சு தண்ணி போட்டலாம். இந்த பார்டர் பீஸ் நம்ம எப்பவும் எடுக்கிறது இல்லை, அதனால பார்டர் பீஸ் போற மாதிரி பல்லைங்க எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2 இன்ச்சு இருக்கு. 2 ப்ளஸ் நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 இன்ச் எடுக்கிறேன் இன்னைக்கு. அப்புறம் இடுப்பு அளவு 8.25 லைட்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு லைட்டா 1/4 இன்ச்சில் பேஸ். ஸோ இந்த சைடு வந்து நமக்கு 2.25 இன்ச் இருக்கு. ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 3.25 இன்ச் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கிருந்து 3.25 ஒரு பாயிண்ட் சேரும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம 10 பீஸ் லைட்டா பெண்ட் வர்ற மாதிரி நம்ம கட்டணும். ஸோ இந்த மாதிரி 3 பீஸ்லயே நம்ம வந்து பிரின்சஸ் கட் பண்ணலாம். ரொம்ப அழகா நேர்த்தியா நம்ம
செய்ய முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியும் நம்ம கட்டிங் போடலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளா கட்டிருக்காங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு அப்படி சேர்த்து ஒரு மாதிரி அவங்க கையினுடைய நீளம் 4.75 பிளஸ் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் ஆகும். ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, அதுல 1 இன்ச்சு மைனஸ். இப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 8 இன்ச்சு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 8 இன்ச்சு எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் 7 அதுல பாதி 3 நம்ம 3 இன்ச்சு இருக்கும். பட் இன்னைக்கு ஷேப் மாறி எடுக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு கை வந்து இந்த இடத்துல அடிக்க வேண்டிய அளவு வந்து 7.5 இன்ச்சு வருது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல இருக்கு. நார்மலா வந்து 7 இன்ச்சு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஆனா அடிக்கையினுடைய அளவு 7.5 இன்ச்சு வர்றதுனால இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறோம். இந்த இடத்தையும் மைனஸ் செய்யணும். முதல்ல வந்து சென்டர் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்குள்ளவே எனக்கு வந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது ஸ்லீவ் வந்து இந்த கை மேல தூக்குனா பஸ்ட் பாயிண்ட் எல்லாம் எனக்கு மாறிடுது, கப் பாயிண்ட் எல்லாம் எனக்கு மாறிடுது, இதுக்கு என்ன நான் செய்யறதுன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் சொல்றேன். இப்போ 3 இன்ச்சு இருக்கு, அதில் பாதி எடுத்துங்க. எடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதுல 1/2 இன்ச் போற மாதிரி. அடுத்தது இப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ளவே கட்டிங் வந்து நுழைஞ்சிட்டு போயிடணும். இந்த பாயிண்ட்ல நுழைஞ்சிட்டு போயிடுச்சுன்னா கை தூக்குனா பிளவுஸ் மேலே ஏறாது. ஸ்ட்ரைட்டா இதுல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து கை தூக்கும் போது மேல பாடி மேல ஏறிட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ கஃபாண்ட் எல்லாம் மாறும். பப்ளிக்ல நம்ம கை தூக்க முடியாத ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கணும். எப்பவுமே கட்டிங் வந்து இந்த 1/2 இன்ச் முன்னாடியே நம்ம கொண்டு வந்தோம். கை சுற்று அளவு 6.25 இன்ச். ஸோ ஃப்ரண்ட்னுடைய ஷேப் அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லீவ் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாம் போட்டோ வந்து நமக்கு 8 இன்ச்சு வருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இந்த கட்டிங் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பாருங்க. டிஃபரெண்ட் ஷேப் எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து என்னுடைய சேனலை ஆதரிக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிகள்.